திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வாகனங்கள் நிறுத்துமிடம் அருகில் கடற்கரைக்கு இறங்கும் தற்காலிக படிக்கட்டு 2 வாரத்திற்கு முன்பு சேதமடைந்த நிலையில் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக சரிசெய்ய பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் பின்னர் திருக்கோயில் நிர்வாகம் சிமெண்ட் சாக்குகளில் மணல் நிரப்பி தற்காலிகமாக சேதமடைந்த படிக்கட்டை சரிசெய்தனர். இந்நிலையில் தற்போது தற்காலிக படிக்கட்டு மீண்டும் சேதமடைந்துள்ளதால் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை என பக்தர்கள் அனைவரும் கடும் அவதிப்பட்டு படிக்கட்டில் இறங்கி வருகின்றனர். மேலும் படிக்கட்டுக்கு முன்பாக சுமார் 3 அடி உயரமுள்ள இரும்பு கம்பியொன்று ஆபத்தான நிலையில் நிற்பதால் சேதமடைந்த படிக்கட்டில் யாரேனும் தடுமாறி விழுந்தால் இந்த கம்பியின் மீது மோதுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் ஏதும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்னர் பக்தர்களின் நலனில் கருத்தில் கொண்டு சேதமடைந்த படிக்கட்டை சீரமைக்கவும், ஆபத்தான நிலையில் காணப்படும் இரும்பு கம்பியை அகற்றவும் மீண்டும் பக்தர்கள் திருக்கோயில் நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.